ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது இன்றைக்கி பிரவீன் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறார் அப்படின்ற விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு நிறைய பேர் கதறிட்டு இருந்தாலும் அவருக்கு ஓட்டு வரல, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவரை விட ரொம்ப மோசமாக ஓட்டே இல்லாமல் எஃப்ஜே உள்ளதாக இருக்கார், அரோரா உள்ளதாக இருக்காங்க. ஆனால் நாமினேஷன் வரல, அதான் ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் துஷார் வெளியேப்பட்டார், ரம்யா உள்ளே இருக்காங்க, கெமி உள்ளதாக இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு பிரவீன் தான் போகணுன்றதை எந்த விதத்தில் நியாயம் எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா பிரவீன் இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து உள்ளே மறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட விஷயங்கள் இன்னுமே வெளியே வரவே இல்லை. அப்போ எப்படி? இது ரொம்ப அன்ஃபேர் இல்லையா? ஏன்னா இப்போ தான் ஒரு நல்லா ஓப்பன் அப் பண்ணார், இந்த ப்ராங்க்ன்ற விஷயங்கள் இறங்கினாங்க. வெதர் இட் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், பட் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. எதுவுமே பண்ணாமல் கெமியில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். அரோரா என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ரம்யா என்ன பண்ணிகிட்ருக்காங்க? எஃப்ஜே என்ன பண்ணிகிட்ருக்காரு? வெரி சேட். அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாலும் வெளியிலேருந்து அவங்களுடைய மனைவி ஒரு விஷயத்தை குழுவை கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு வேஷ்டியை அமைச்சிருக்காங்க. எல்லோரும் நல்லா சூப்பர் தட்டப்படலாம் வந்திருக்காங்க, இவர் மட்டும் தனியாக வேஷ்டி. இப்போ விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு டவுட்டு, என்னடா இது நம்ம மேட்ரு எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சதுன்ட்டு அவர் கேட்குற விஷயம் என்னென்னா, எதுக்காக வேஷ்டி அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் இதை தான் சார் கொடுத்து விட்டாங்க, என்னோடய பொண்டாட்டி ஏதோ சிம்பாலிக்காக சொல்ல வரான், மூடிட்டு இரு அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார். நீ வந்துட்டு கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டு மூடிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ப்ராங்கில் பயங்கரமாக போயிடுச்சு இல்லையா? அதனால் மேபி அவங்க வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணுற, கொஞ்சம் அடக்கி வாசிப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இவர் நினச்சிட்ருக்கார். ஆனால் அவங்க என்னவா நினச்சிருப்பாங்க? மேபி இவர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஓட்டில் அதிகப்படியாக இருந்தது, அதனால் சொல்லியிருக்கலாம். இல்லை பாவம் நம்ம ஆள் வந்து கொஞ்சம் அழகாக தெரியலாம் கூட நினச்சிருக்கலாம். விஜய் சேதுபதி செம்மையாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். என்னென்னா, நாங்கள் ஒரு 300-400 பேர் சேர்ந்து போடுற ஸ்ட்ராட்டஜியை விட இவங்க போடுற ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அப்பா தாங்க முடியலடா சாமின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் ஒரு நமோட்டு சிரிச்சிருப்பார். அதுலேயும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்ரா இவர் தான் வந்துட்டு எவிக்ஷன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஆனால் அதை வந்து சிம்பாலிக்காக வந்து உள்ளே காமிச்சிருக்காங்களே அவங்க மனைவின்னு சொல்லிட்டு இவர் நினச்சார். ஆனால் இவர் என்ன நினச்சிருக்கா அதை வெளிப்படையாக சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம பிரவீன் நம்ம மனைவி வந்து நம்மளை வந்துட்டு வாயை மூடிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க, ஓவராக ஆடாதரா தம்பி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ மஞ்சி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு போட்டியாளரை நம்ம பிக் பாஸ் இழந்துருச்சு. அதாவது ரொம்ப சூப்பர்னு சொல்ல வரல, இவரோட மோசமான போட்டியாளராக உள்ளே இருக்கும்போது இப்போது அராரோ இந்த வாரம் முழுக்க இப்போ அடுத்த வர வாரங்கள் என்ன பண்ணுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஒரு சீட்டில் உட்காந்து கம்முன்னு இருப்பாங்க. ரம்யா என்ன பண்ணுவாங்க? நைட் ஆனால் சபரி அண்ணக்கிட்ட பேசுவாங்க, இல்லைன்னா சாண்ட்ராவுக்கு சொம்பு தூக்குவாங்க, மற்றபடி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கெமி என்ன பண்ணுவாங்க? கேம் வந்தால் பயங்கரமாக பண்ணுவாங்க, இதாக டாஸ்க் கொடுத்தா வந்துட்டு அந்த நடிக்கிற விஷயங்கள் எதாவது பண்ணுவாங்க, மற்றபடி யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். ஸோ அதனால தான் ரைட். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது எப்படி, இது ஃபேர்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்ஃபேர் நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த க்ளூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.